இந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன வீட்டுக்கு தேவையானதோ இவர் ஒரு சைக்கிள் எடுத்து போவார், அவர் ஷோல்டரில் வச்சு எடுத்துகிட்டு வருவார். ரேஷனும் கம்மியாயிடுச்சு. பசங்களுக்கு சித்தப்பா சித்தின்னு இருக்காங்களே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணுன்ற ஆயிடுச்சு. முதல்ல என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இருப்பாங்க. அதுக்குள்ளே இவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. நம்ம லிங்க் பண்ணி விட்டால் போதும். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம் குடும்ப உறவுகளை இந்த தலைமுறையில் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றி நான் பேச போகிறேன். இதை பேசுகிறதுக்கு முன்னாலேயே நான் வந்து எங்கள் காலத்துக்கு முன்னால் குடும்ப உறவுகள் எப்படி இருந்தாங்கன்றதை சொல்லிட்டு பேசினா தான் உங்களுக்கு புரியும். எங்கள் காலத்திலலாம் ஒரு கல்யாணம், ஒரு நல்ல விசேஷம்னா நாங்கள்லாம் குடும்பத்தோடு எங்கள் அப்பா அம்மா எங்களை கூட்டின்னு போவாங்க. எல்லா நிகழ்ச்சியும் அந்த சடங்கு சம்பிரதாயம் என்னென்னாகுது எல்லாத்துக்கும் கூட கலந்துக்குவோம். அப்போல்லாம் இந்த சமையல்காரன்னா என்னன்னே எங்கள் வீட்டில் தெரியாது. எங்கள் அம்மா, எங்கள் ஆயா, எங்கள் சித்தி இவங்க தான் வந்து பெரிய பெரிய டேக்ஷாலாம் வச்சு நிறைய சமையல்லாம். இப்போ வெரைட்டியாக ஒரு கல்யாணம்னா அப்படியே 5 இப்போ தான் கணக்கு சொல்கிறாங்களே 20 வெரைட்டி, அது மாதிரியெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் சிம்பிளாக தான் செய்வாங்க. ஆனால் அந்த சாப்பாடு போடும்போது எல்லோரும் குழந்தையிலேருந்து தண்ணி எடுத்து, சின்ன பசங்க அதுங்களுக்கு தகுந்த வேலை, பெரியவங்க அவங்களுக்கு தகுந்த வேலை, அது சமையல் அந்த சாப்பாடு முடியறதுக்குள்ளே அடுத்த வேலை என்ன சமைக்கணும்னு உட்காந்து பேச ஆரம்பிச்சுக்குவாங்க. ஆனால் அது வந்து களைப்பாகவே தெரியாது, சந்தோஷமாக தான் செய்வாங்க. இந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, என்னென்ன வீட்டுக்கு தேவையானதோ இவர் ஒரு சைக்கிள் எடுத்து போவார், அவர் ஷோல்டரில் வச்சு எடுத்துகிட்டு வருவார். அது வந்து எங்கள் காலத்துக்கு முன்காலம் அது வந்து ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக தான் எல்லாம் பண்ணாங்க. ஐயோ, அவங்க வீட்டில் போய் நம்ம வேலை செய்கிறதா, அண்ணன் வீட்டில் போய் தம்பி பொண்டாட்டி வேலை செய்கிறதா, அப்படியெல்லாம் அப்போல்லாம் யோசிக்கலை. ஆனால் அப்படியே இப்போ தலைக்கீழாக மாறிடுச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் கல்யாணத்துக்கு கூட அம்மா அப்பா மட்டும் வராங்க, பசங்க கூட்டின்னு வரதில்லை. பசங்க கூப்பிட்டுன்னு வரலன்னா அவங்க பிடிக்கல வரலன்ட்டாங்க அப்படின்வாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப தூரத்து ஒரு ரிலேஷன், உங்கள் தம்பி பசங்க, உங்கள் தங்கச்சி பசங்க, அக்கா பசங்க, அது மாதிரி ரொம்ப ஒரு தாய் வயிற்று பசங்க அவங்க கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு கட்டாயம் தவிர்க்க முடியாது நம்ம கூட்டின்னு போகணும். பசங்களுக்கு புரிய வைக்கணும், என் கூட போகிறதவங்கப்பா வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு வாங்க அப்படின்னு. முதல்ல என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் வந்து அப்படியே இருப்பாங்க. அதுக்குள்ளே இவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. நம்ம லிங்க் பண்ணி விட்டால் போதும். நீ என்ன படிக்கிறேன், நான் என்ன படிக்கிறேன், அப்படியே அந்த உறவு வந்து பலப்படுத்திடும். அப்போனாலும் ஒன்றும் கிடையாது, எப்போ பார்த்தாங்களா மறுபடியும் பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து உடனே ஃபோன் பண்ணிக்குவாங்க, வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்டாக வைக்கிறாங்க, எத்தனையோ இருக்குது. அதுக்கு வந்து ஊன்றுகோலாக நம்ம தான் வந்து இன்றைய தலைமுறையை குடும்ப உறவுகளோடு இணைக்கணும். 1000 ஃப்ரெண்ட்ஸு உயிரே கொடுப்பாங்க எல்லாம் இருந்தாலும் பிளட்டு ரிலேஷன்ஸையும் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஃப்ரெண்டு மாதிரி வராது, என்னதான் இருந்தாலும் அவன் பொறாமப்படுறான், இது மாதிரி எல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து மறையணுன்னா அந்த ஈகோ, அவங்க வசதி இவன் அதெல்லாம் மறையணுன்னா நம்ம பசங்களை கனெக்ஷன் பண்ணி கொடுத்தோம்னா கட்டாயம் அது வந்து பழைய மாதிரி அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அது மாதிரி கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்குது. ஒரே தடவை நம்ம ஒரே படிப்பு படிக்கிற பசங்க 2 பேர், அண்ணன் பையனோ தம்பி பையனோ அக்கா பையனோ மாமா பையனோ, இவனை விட்டு பாருங்க, அவங்க 4 பேர் சேர்ந்தாங்கன்னா என்னன்னுவாங்க, நீ என்ன படிக்கிற, நான் என்ன படிக்கிறேன், உங்கள் காலேஜ் இப்படியா, எங்கள் ஸ்கூல் இப்படியா பேசிட்டு போனவொடனே ஃபோன் போடுறா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கடுத்து நீங்கள் பின்னால் நிற்பீங்க, அவங்க முன்னால் போயிடுவாங்க. அந்த சொந்த பந்தத்தோடு பேச பழக. அதனால் குடும்ப உறவுகளை இணைப்பது முதல் முக்கியமாக பேரண்ட்ஸ், இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து உறவுகளுக்கு இருக்கிற நன்மைகளை சொல்லி உங்ககிட்ட இருந்த விரோதத்தெல்லாம் பசங்க எதிர்க்க பேசாதீங்க. பிரச்சனை வரும், யார் வீட்லேயும் பிரச்சனை இல்லாது. அதை முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த காலத்தில் அப்படி பண்ணாங்க, இதோட பசங்களுக்கு வந்து வெறுப்பு வந்துடுச்சு. ஐயோ, நம்ம சித்தப்பா இப்படி தான் பண்ணார் பழகுது. அதெல்லாம் வந்து இப்போ நம்ம பசங்க நம்ம வயிற்றில் பிறந்த பசங்க 2 இருக்குது, சண்டை போட்டு கதுக்குதா, அது மாதிரி அது அவங்க பிரச்சனை. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்பா வீட்டுக்கு போ, பெரியப்பா வீட்டுக்கு போ. அந்த ஜென்ரேஷனும் கம்மியாயிடுச்சு. பசங்களுக்கு சித்தப்பா சித்தின்னு இருக்காங்களே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணுன்ற ஆயிடுச்சு. அத்தை யாருன்னே தெரிய மாட்டேங்குது, அத்தை பசங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி காலம் மாறிடுச்சு. அதை வந்து மறுபடியும் நம்ம கொண்டாடணுன்னா இது வந்து என்னுடைய பெரிய ஆசை. பழைய மாதிரி வரணும், பழைய மாதிரி எல்லாம் சொந்த பந்தங்களோடு நம்ம பேசணும். ஆனால் அது வந்து நிறைவேறணும். என்னுடைய கல்யாணம் வந்து 80 நடந்தது, 1900. அப்போது எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர் 6 பேர். எங்கள் அப்பா 1,
அப்பா கூட போகிறேன். என் கல்யாணத்துக்கு லைனாக எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பா அப்படியே லைனாக கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் அப்படியே ஆச்சரியம். அதுக்கு எல்லாம் இவங்க சிரிச்சுன்னு சொல்லலாம், நாங்கள் பின்ன எங்கே உட்காருவோம், ஒன்றா தான் உட்காருவோம் அப்படின்றாங்க. அந்த ஆனால் இப்போ 2 அண்ணன் தம்பி, இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கே ஒருத்தர் இருக்கிறார், மாறிடுச்சு. அதை மாற்றம் வரக்கூடாது. இதுக்கு பிறகாவது நான் சொன்னதை கொஞ்சம் கருத்தில் எடுத்து, ஏதோ லட்ச குடும்பத்தில் ஒரு குடும்பம் வந்து பரவாயில்ல அந்த அம்மா சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணோம், பரவாயில்ல சந்தோஷமாக இருக்கிறோன்றது வந்து கட்டாயம் யாராவது ஒருத்தர் எனக்கு நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அம்மா நீங்கள் சொன்னது இப்படி இருந்தது, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். அது மாதிரி இந்த குடும்ப உறவில் ஏதாவது ஒரு குடும்பம் இணைந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து மிக 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 சந்தோஷம் அடைவேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் இல்லை நீங்கள் சொன்னது இப்படின்னா எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அது சிலது சரியாக சொல்லலைன்னா அதை திருத்திக்கிறேன். மற்றபடி என்னுடைய மைய கருத்து இதுதான், குடும்ப உறவுகள் ஒன்றா